ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனது குருவை நினைவில் கொண்டு அமைதியாக இரு. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உனக்கு நன்மை ஏற்படும். நீ என்னிடம் கேள்வி கேட்டாயல்லவா? நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும். இங்கு பயத்திற்கு இடமே கிடையாது. உனது பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் மிக அருகிலேயே உள்ளது. எனது விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். என் விருப்பப்படிதான் உனது வாழ்க்கையில் பிரச்சனையும் வருகிறது. எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கின்றேன். ஆனால் நான் உனக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தருவேன் என்பதை நீ நினைவில் கொள் என் தங்கமே. நீ எதற்காக இப்படி என்னை வருந்தும்படி ஆக்குகிறாய்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியவில்லையா? நான் உனக்காக விரதம் இருந்து வந்தேன். 3 வாரம், 6 வாரம், 9 வாரம், 12 வாரம் இப்படி இருந்து வந்த என்னை இதுவரை உனது கடைக்கண் திறந்து பார்த்து துயரத்தை போக்கவில்லை. ஏன் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே? ஒன்று மட்டும் நிச்சயம், தெரிந்து கொள். ஒரு உயிர் ஜனனமாகும் நேரத்தில் அந்த உயிராகப்பட்டது முப்பிறவியில் செய்த கர்ம வினைகளும் அந்த உயிரோடு கலந்துவிடும். இது காலத்தின் கட்டாயம். நான் உன்னை விரதம் இருக்கச் சொல்லவில்லை. எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. 6 அறிவு படைத்த மானிடன் விரதத்தின் பெயரால் கடும் தவம் மேற்கொள்வதில் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்காக உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய தூய அன்பு ஒன்று மட்டும் போதும். எந்தவிதமான சம்பிரதாய பூஜைகளும் தேவையில்லை. உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. எனது நாமத்தை உச்சரிக்க நீ ஒருபோதும் தவறிவிடாதே. அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே. நீ விரும்பிய வாழ்க்கையையும் விரும்பிய நிரந்தர பணியையும் நிரந்தர வருமானத்தையும் நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை துயரங்களிலிருந்தும் நான் விடுவிப்பேன். இதிலிருந்து உன்னை விடுவித்து உனது கர்ம பலன்களின் வீரியத்தை முறியடித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன். உனக்காக நீ என்னை அழைக்கும்போது நானே வருவேன். உன்னை காண்பதற்கு நான் உன் சாய் தேவாயிருக்கிறேன். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். நீ பொறுமையாக இரு என் தங்கமே. உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன் கர்ம வினை பலன் என்பதை காட்டுவேன். நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாகவே வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிமுறைகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து உன் சாயப்பா நான் அழைத்து செல்கிறேன். எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன். அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் கிடையாது. இப்பொழுது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது. உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இரு. நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். நம்முடைய எதிர்காலத்தை நாம் அறியோம். ஆனால் முக்காலத்தையும் பாபா அறிவார். தன் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளிப்பார். எல்லாமே பாபாவின் செயல் என்று நம்பிக்கை இழக்காமல் எப்போதும் சாயி சாயி என்று சொல்லி வாருங்கள். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பாபா எப்பொழுதும் நம்முடனே இருக்கின்றார். எனவே தைரியத்தோடு இரு. எல்லாம் பாபாவின் விருப்பம் போல் நல்லபடியாகவே நடக்கும். எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார். அவரின்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நான் உனக்கு ஜெயம் தருவேன்.
கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல கஷ்டத்தையும் மனமகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். உனக்கு பின்னால் இருப்பது உன் சாய் தேவா என்னும் நான். உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ தைரியமாக நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உனக்கு இருப்பேன். உன்னை விட்டு யார் விலகினாலும் தீங்கிழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். நானாக ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாரும் என் அருகில் வர முடியாது. ஷீரடிக்கு வருவது, இங்கு தங்குவது, கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படிதான் நடக்கின்றது. உன் வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகிறது. உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல, உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போகப் போகிறாய். நடுப்பகுதியை நீ எப்பொழுதோ தாண்டிவிட்டாய். இன்னும் சிறிது காலம்தான். உன் சுமை அனைத்தையும் இறக்கி வைக்க இன்னும் சிறிது அவகாசம்தான் இருக்கின்றது. அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான். ஏனெனில் சாதனை காலத்தில் அவனோட நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவனாவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன். நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உலக நியதி. ஆனால் உனது கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கின்றேன். எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன். அனைத்தையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது? எப்படி எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன். காத்திரு. நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க, புத்தி புகட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகிறாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா நான்? அதற்காகவா உன்னை தேடி வந்திருக்கிறேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே
பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூரண உண்மையாகும். இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாயி என்ற பரம்பொருள். உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன் சாயப்பாவாகிய நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டு ஒளி. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவருடைய தீவினை அவர்களையே போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை நிற்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர், யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்றே நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் உன் அன்பான உறவு உன் சாயப்பா என்பதை மறந்துவிடாதே. சாயி சாயி என்று இதயம் நிரம்பி வழியும் வரை என்னை கூப்பிடு. ஆடம்பரமும் பகட்டு மரியாதையும் அணுவளவும் இல்லாத தூய பக்தனிடம் நான் இருக்கின்றேன். கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடனே இருக்கப் போகின்றேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும். முற்பிறவியில் என்னுடன் இருந்தவர்கள் இப்பிறவியில் என்னுடைய பக்தர்களாக நீடிக்கிறார்கள். வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே. இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை காக்கப் போகிறேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். அப்பா சொல்கிறீர்களே தவிர என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர நீங்கள் அனுமதிக்கலாமா? நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள். நீயும் என்னை ஏமாற்றி வருகிறாயே என்று என் மீது கோபம் உனக்கு. குழந்தையே, நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய். பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கிறாய். ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய். என்னை எங்கே நீ வேலை செய்ய விடுகிறாய்? பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கிறாய். இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது. எனது அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது எனது வேலை தடைப்பட்டு விடுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன். நடக்கப் போவதையும் நான் அறிவேன். இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைவருமே என் பிள்ளைகள். எனது என்ற எண்ணம் எதற்கு? என் முன்பு என் பிள்ளைகள் அனைவரும் சமம். என் செல்ல குழந்தையே, நீயாக என்னிடம் வரவில்லை. உன்னை பறவையின் காலில் கட்டிய கயிற்றை போல நானாக தானே உன்னை இழுத்தேன், இங்கு வரவழைத்தேன். பிறகு ஏன் இந்த எண்ணம்? உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை என்பது நீ இயற்றியதல்ல, நான் இயற்றியது. உன்னை அதில் நான் தான் பொருத்தினேன். நீ எதற்கும் காரணமில்லை. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகிறேன். நீ எதற்கும் பொறுப்பல்ல. நீ சிரித்தால் அது நானே, நீ அழுதால் அதுவும் நானே.
உன் வினையின்படி நீ அனுபவிக்கின்றாய். உன் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. உன் காலங்கள் வசந்த நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ விரைவில் தொடத்தான் போகின்றாய். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன். உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா? நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது. அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே, எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய, எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறாய். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய்? உனக்கு நான் குறித்துள்ளது அனைத்தும் மிக விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி செல்லவே நான் இருக்கிறேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடன் உன் சாய் தெய்வா நான் இருக்கிறேன். என்னிடம் வரும் அனைவருக்கும் என்னுடன் கடந்த கால உறவு இருக்கிறது. அது மனிதனோ பறவையோ, இப்பிறவியிலேயே அவர்களை என்னிடம் கொண்டு வருவதும் நானேதான். நான் அவர்களை என் நல்லாசையுடன் விடுவிக்கிறேன். என்னை நம்பும் நபர் நிலைமை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவர் எப்போதும் வெற்றிகரமாக வெளியே வருவார். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை என் தங்கமே. இல்லாவிட்டால் நான் செய்யும் அற்புதங்களின் காரணமாகவாவது என் மீது நம்பிக்கை வைத்து என் நாமத்தை தினமும் ஸ்மரணை செய். உன் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு நீ காத்திரு என் தங்கமே.